விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே கட்சியை தேர்தல் களத்துல முன்னிறுத்துவதற்கான வியூகங்கள் மற்றும் அதனுடைய அதிரடி திட்டங்களை வகுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. கட்சியின் தலைவர் விஜயின் ஒப்புதலுக்காக அண்மையில இணைந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுகவோட மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தலைமையிலான குழு சில முக்கிய ஆலோசனைகள் மற்றும் கள நிலவர ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த ஆய்வறிக்கையில தாவேக்காவின் தற்போதைய பலம், தேர்தலில் வெற்றி பெற தேவையான வியூகம் மற்றும் அந்த கட்சியின் அடுத்த கட்ட செயல்பாடு குறித்த விரிவான திட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செங்கோட்டையனோட குழு விஜய்க்காக எடுத்த பிரத்யேக சர்வே ரிப்போர்ட் கட்சிக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் அதே நேரத்துல மிகப்பெரிய நம்பிக்கையையும் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல நடத்தப்பட்ட இந்த விரிவான ஆய்வுல எந்த விதமான கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் தொடங்காத நிலையிலேயே சுமார் 80 சட்டமன்ற தொகுதிகள்ல தமிழக வெற்றி கழகம் வலுவான முன்னிலையில இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இந்த தொகுதிகள்ல தாவேக்காவின் இளைஞர் ஆதரவு, விஜயின் தனிப்பட்ட செல்வாக்கு மற்றும் திமுக அதிமுக மீதான அதிருப்தி ஆகியவை முக்கிய பங்காற்றுவதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கு. இது 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சரியான கூட்டணியை அமைக்கும் பட்சத்துல தாவேக்க நிச்சயம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் என்ற நம்பிக்கையை விஜய் தரப்புக்கு அளித்துள்ளது. விஜயின் பிரச்சார வியூகங்கள் குறித்து செங்கோட்டையின் குழு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பிரச்சார பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து மக்கள் கூட்டம் தானாகவே திரளும் என்பதால ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரே ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல மட்டும் விஜய் நேரடியாக பேச வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விஜயின் நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிக்காமல் குறுகிய கால அவகாசத்துல அதிகபட்ச தாக்கத்தை மக்களிடையே ஏற்படுத்த முடியும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்கு. மற்ற தொகுதிகள்ல பிரச்சார பொறுப்பை கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கவனித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கு. கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்லவும், அரசியல் விவாதங்கள்ல தாவேக்காவின் குரலை வலுப்படுத்தவும் நாஞ்சில் சம்பத் உட்பட கட்சியின் 20 அதிகாரப்பூர்வ பேச்சாளர்களை நியமிப்பதற்கான பணிகள் முடிந்துள்ளதாக தெரிகிறது. கட்சியின் கொள்கை விளக்கம், ஆளும் திமுகவின் குறைகளை சுட்டிக்காட்டுதல், எதிர்கட்சியான அதிமுகவின் நிலைப்பாடு ஆகியவற்றை குறித்து பேசுவதற்காக இந்த 20 பேச்சாளர்களும் மண்டல வாரியாக பிரிக்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர். இந்த அணி இனிமேல் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள்ல தாவேக்காவின் குரலாக பிரச்சாரம் செய்யும். அடுத்த 6 மாதங்களுக்கான மாஸ் திட்டம் ஒன்றை செங்கோட்டையன் குழு தயாரித்து விஜயின் ஒப்புதலை பெற்றிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி கட்சியின் நிர்வாக கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மக்கள் தொடர்பு பிரிவு மற்றும் களப்பணி பிரிவுகள் ஆகியவை பம்பரமாக சுழல வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன் கட்சியை அனைத்து மாவட்டங்களிலும் வலுப்படுத்துதல், பூத் கமிட்டிகள் அமைத்தல், இளைஞர் அணியை ஒருங்கிணைத்தல் போன்ற அடிப்படை வேலைகளை முடிக்க வேண்டும் என்றும், இந்த அடுத்த 6 மாதங்கள்ல நிர்வாக ரீதியான அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்ய வேண்டும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த வியூகங்கள் மற்றும் சர்வே முடிவுகள் காரணமாக தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஆச்சரியத்துல ஆழ்ந்திருக்காங்க. வெறும் திரைப்பட நடிகர் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு மூத்த அரசியல் தலைவரின் அனுபவத்தையும் இளைஞர்களோட செல்வாக்கையும் இணைத்து விஜய் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த மாஸ் திட்டம் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுக மற்றும் பிரதான அதிமுகவுக்கு கடுமையான சவாலை அளிக்கும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் தாவேக்கா எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகிறது என்பதை பொறுத்தே அந்த கட்சியின் எதிர்கால அரசியல் தீர்மானிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.